நன்றிகள் நிறைந்த காலை வணக்கம். Gratitude, good morning friends. Very happy to see you all in this video. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க உங்களை சந்திக்கிறதுல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா gratitude journal. ஆமா, நன்றி உணர்வை பத்தி ஒரு டைரி நம்ம எழுதணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனா எத்தனை பேர் கண்டினியூஸா பண்றோம்? Are we doing it on regular basis? டெய்லியும் நம்ம gratitude journal எழுதுறோமா அப்படிங்கறத பார்க்கணும். வாட் இஸ் த ஸ்பெஷல் அபவுட் கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னா, ஆமாங்க, இட் இஸ் அ பிளேஸ் வேர் ரெகுலர்லி யூ ரைட் டவுன் ஆர் நோட் டவுன் த திங்ஸ் தட் யூ ஆர் தேங்க்ஃபுல் ஃபார். It might be for a person's, or it might be a small things, or it might be a greatest blessings. மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம். அன்றைய நாள்ல என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நடந்ததோ அதுக்கெல்லாம் நன்றியுணர்வோட நன்றி சொல்லி அதை பதிவும் செய்யறது தான் கிராட்டிடியூட் ஜேர்னல். ஆமாங்களா? அப்போ இது நம்ம எதுக்காக இதை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா கண்டினியூஸா கன்சிஸ்டன்சியா பெர்சிஸ்டண்டா நம்ம வந்து இது எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் உறுதுணையா இருக்க போகுது. இட் ஹெல்ப்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் யோர் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் யோர் லைஃப். டெய்லியும் நம்ம இது எழுதுறப்ப நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நேர்மறையான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தேடி தேடி எழுதுறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்களே நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. When you focus on positive aspect, you used to get the same circumstance, same events. You'll be attracted only happy moments, right? It will give you such a good feel, you know. You can write this gratitude journal in aspects of health or wealth or relationship. உங்களோட உறவுமுறை மேம்படுத்தணும். If you want to enhance your relationship with somebody who is in your home or from your extended family members, if you want to improve your relationship, yes, do grateful for the relationship within you and with your family members or with the extended family members. So be grateful for the people whom you are with, so you will attract more people. Regarding your health, the parameters you might be tested. உங்களுக்கு வந்து சுகர் லெவலோ இல்ல ஏதாவது ஒரு உங்களோட தைராய்டு லெவல், ஹீமோகுளோபின் கவுண்ட், இந்த மாதிரி நீங்க வந்து when you go for a blood test, you might be getting some parameters which is invariable. அது வந்து கரெக்டா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணுமா? எஸ், யூ வாண்ட் தி கரெக்ட் parameters in your health. Be grateful for the organs what you have. நம்மளுக்கு இது வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்ம நன்றி சொல்றோமான்னு பாருங்க. இது வரைக்கும் எவ்வளவு அழகா ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. See, have you ever thanked your eyes? உங்களோட கண்களுக்கு நீங்க என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கீங்களா? எவ்வளோ அருமையா எத்தனை விஷயங்களை வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் இது ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கு. ஆமாங்களா? Yes, you have admired many things. You have seen all your loved ones and you have admired each and every moments in your life and natural sceneries, the rivers, ocean and the mountains. எத்தனை நம்ம அனுபவிச்சிருக்கோம். Have you ever thanked your eyes for it? Rather than that, we are giving stress to your eyes. ரைட்? நம்மளோட கண்களுக்கு நம்ம அதிகமா வேலை செய்யறத தடுக்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்கறோமே தவிர, ரொம்ப கஷ்டங்கள் கொடுக்கறோமே தவிர, 9 o'clock, 10 o'clock, 11 o'clock, மிட் நைட்ல நம்ம வந்து மொபைல்ஸ் பார்க்கறதோ இல்ல நிறைய மூவிஸ் பார்க்கறது, இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்கோமா, இல்ல நன்றி உணர்வோட அந்த உறுப்பை பாதுகாத்துட்டு இருக்கோமான்னு பாருங்க. Just think, how do we are helping our organs to serve us in a better way? Each day, write few lines about past days. Okay, in this gratitude journal we are going to do it in 3 ways. One is for past, and another one is for present, and another one is for future. So in 3 ways we are going to be grateful each day, right? So according to the past, okay, you're going to write few lines about your childhood days, whenever you have celebrated your festivals, or whenever you get new dresses. You got it, right? You have been educated. During your childhood days, you have enjoyed your holidays. You have enjoyed your education. You have enjoyed your travel. So each and every situations you need to thank today. Okay? If you thank for the
situations which is already you got it, you will attract new situations or new events or new lovable persons, right, to be with you forever. Yes. And for the health, for the past health, you need to be very, very thankful. இது நாள் வரைக்கும் நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருந்ததோ அதுக்கு நீங்க நன்றி சொல்றப்ப, இனி வரப்போற காலங்கள்ல ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம 120 வருடம் ஆரோக்கியமா இருக்கலாம். எஸ் யூ கேன் லிவ் 120 இயர்ஸ் அப்சல்யூட்லி வித் 100% ஹெல்த். இட் இஸ் ஆர் பர்த் ரைட். இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டினியூஸா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. You'll be getting more and more informations to live 120 years, absolute 100% healthy life. எஸ். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்க கன்சிஸ்டன்சியா எழுதிட்டு இருக்கிறப்ப யூ வில் பி ஹேவிங் என் நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ். பி கன்சிஸ்டன்ட், ஓகே, ஆன் டெய்லி பேசிஸ்ல. இந்த பாஸ்ட்டுக்கு வந்து நீங்க நன்றி சொன்னதுக்கு அப்புறமா த செகண்ட் ஆஸ்பெக்ட் இஸ் ஃபார் ப்ரெசென்ட். ஸோ இங்க என்ன பண்ண போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு மேக் அ டு டூ லிஸ்ட் ஆன் அவர்லி பேஸ்ட். நீங்க வந்து ரெகுலரா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா யூஆர் கோயிங் டு மேக் அ லிஸ்ட். என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது 9 to 10, 10 to 11, 11 to 12, இந்த மாதிரி டில் நைட் 9 to 10 வரைக்கும் நீங்க வந்து ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு you need to note down what are the important activities you want to do and the time you're going to bed, the time you want to finish your dinner, the time when you want to take your breakfast. இது மாதிரி எல்லாத்தையுமே you're going to note down. And the important meetings if you want. And if you are attending any interview or any client place, you're going to visit a client place, எதுவா இருந்தாலும் whatever the work you want to do today, you're going to mention in this to-do list and you're going to write thank you, thank you, thank you. You need to thank the list as if it is already been done and already it has been received. If you're waiting for an order, if you're going to meet a client to get an order, you need to thank it as if you received that order. Be grateful, be grateful. உணர்வுள்ள இருதயத்தோட write it emotionally as if you received. Absolutely, you will be succeeded in whatever things you want. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டுக்கு நம்ம எழுத போகிறோம். வாட் அபவுட் த ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்? நம்ம வந்து ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூ கோயிங் டு மேக் அ லிஸ்ட் ஆஃப் யோர் டிசையர்ஸ். உங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் டிசையர்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் பண்ணிட்டு அதில் டாப் 10 டிசையர்ஸ் எடுக்க போகிறீங்க. ஒரு 10 நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கு டெய்லியும் நீங்கள் வந்து நன்றியுணர்வோட நன்றி சொல்லுங்கள். ஒரு 30 நாட்களில் 30 days to 90 days within 3 months, whatever you want. உங்களுக்கு என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா? Do you want improvement in your health or if you want any improvement in your relationship or if you want to receive some amount, okay, உங்களுக்கு செக் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாலும் மென்ஷன் தி அமௌண்ட், ரைட்? என்ன அமௌண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ண மாதிரி நீங்க நன்றி சொல்லி எழுதுங்க. ஸோ இந்த டாப் 10 டிசையர்ஸ் நீங்கள் லிஸ்ட்ல வச்சுட்டு ஃபியூச்சருக்காக நன்றி சொல்லும் பொழுது அழகா டக்கு 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 டக்குன்னு ஆகும். ஆல்வேஸ் கேரி வித் யூ திஸ் 10 டிசையர் லிஸ்ட், ரைட்? இந்த 10 டிசையர் லிஸ்ட் நீங்க வந்து கேரி பண்ணிட்டே இருங்க. Be grateful for it as if you received. Yes, absolutely, you will receive within 30 to 60 days. Do this journal. Yeah, do gratitude journal on daily basis. If you need any clarifications, book an appointment with P5 Educations. It's absolutely free for you. See you in another wonderful session. Thank you. இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். இல்ல இன்னும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா P5 Educations காண்டாக்ட் பண்ணுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ ஃபார் யூ. Number is given below. Thank you. See you in another wonderful session. Thank you.